ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கேக் ரெசிபி பார்க்கலாமா? ப்ளம் கேக் எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், டூட்டி ஃப்ரூட்டி, திராட்சை பழம், கருப்பு திராட்சை, மஞ்சள் திராட்சை, இது எல்லாமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து, ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் அல்லது கடையில் வாங்கின ஆரஞ்சு ஜூஸ் எதுலையாவது இதை நீங்கள் ஊற வச்சிடலாம். நாளைக்கு நீங்கள் கேக் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி நைட்டு இதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மறுநாள் இது போல் நம்ம வடிகட்டிட்டு இந்த ஃப்ரூட்ஸை நம்ம கேக்கோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கேக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் நம்ம எடுத்து இது போல் லைட்டாக வறுத்துக்கோங்க. இதை நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து சலித்து இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கேக் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு மோல்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேக் மாவு நம்ம ரெடி பண்ணலாமா? ஒரு பவுலில் அரை கப்பு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இதை ஒரு சல்லடையில் சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. 2-3 தடவை மாற்றி இதை நல்லா சலித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ கேரமல் ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர், அரை கப்பு வெல்லம், நல்ல சுத்தமான வெல்லம், பட்டர் 1/3 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரமல் சுகர் கேரமல் ஆகிது பாருங்க. இது போல் கரைஞ்சி வர்ற சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் இதோட சேர்த்துடலாம். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்துக்கலாம், அல்லது வெல்லம் மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகருக்கு பதிலாக. இப்போ இது கூடயே நம்ம பட்டரும் சேர்த்து இது போல் கலந்துக்கலாம். நம்மளுடைய கேரமல் ரெடி ஆகிருக்கு. இதை அதே பாத்திரத்தில் வச்சுருந்தா திக்காயிடும். அதனால் நம்ம இப்போ உடனே அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளம் கேக்கு ரெசிபி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ கேக்கு நான் இது போல் ஒரு கடாயில் ரெடி பண்ணுறேன். உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி வச்சுருக்கேன். இது நம்ம கேக் மாவு ரெடி பண்ணுற வரைக்கும் இது சூடாகட்டும். இப்போ நான்